லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகளை இன்று யாம் உங்களுக்கு வழங்குகின்றோம். தடம் தந்த தகைமை, எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என இறை தந்தையிடம் மன்றாடினார் இயேசு. ஒன்றுபடுத்தல் என்பது சாதாரணமான பணி அன்று. அப்பணியில் அன்னை மரியா சொன்னது போல வலியோர் தாழ்வதும் தாழ்ந்தோர் உயர்வதும் நிகழ வேண்டும். அந்த சமப்படுத்தலில் தடைகள் பல எழும், இழப்புக்கள் பல நிகழும். எனினும் துணிவோடு உழைக்க வேண்டும் என்ற ஊக்கத்தை தனது வேண்டுதல் வழியாக முன்வைக்கின்றார் இயேசு. இன்றும் ஜாதி, சமய, நிற, மொழி, பால், வர்க்க, திறன் என பல மட்டங்களில் மனிதரை பிரித்து முன்னெடுக்கும் ஒவ்வொரு செயலும் இறைமையை கூறுபோடுதலாகும். இச்சமூகத்தை சமப்படுத்தல் நம் முன்பாக உள்ள மாபெரும் சவால். ஆடுகளின் ஒற்றுமை சிங்கத்தை பசியோடு படுக்கச் செய்யும். இறைவா, மானுடம் ஒன்றிக்க என்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் தியாக மனம் தாரும். அன்னை ஓர் அதிசயம். ரோம் புனித மேரி மேஜர் பெருங்கோயில். அன்பு நேயர்களே, அம்மா என்ற சொல்லுக்கு இணையான வேறு சொல் இவ்வுலக மொழிகளில் கிடையாது. ஆண்டவர் இயேசுவின் அன்னையான மரியா ஒரு வரலாற்று மனிதர், ஒரு காவிய நாயகி. இயேசு எனும் மகா காவியத்தை ஈன்றெடுத்தார் என்பதால் அவரும் காவியமாகவே திகழ்கின்றார். இந்த அன்னை விசுவாசத்தின் தாய். இறைவனது வார்த்தையை நம்பியதால் பேறு பெற்றவர் என போற்றப்பட்டவர். இறைவனால் ஆகாதது எதுவுமே இல்லை என்பதை முழுமையாக நம்பியவர். இறைவனின் தாயாம் அன்னை மரியாவை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் போது பிற கிறிஸ்தவ சபையினரும் பிற மதத்தவரும் கூட அந்த தாயை போற்றுகின்றனர். இதற்கு உலகெங்கிலும் இருக்கின்ற அன்னை மரியா திருத்தலங்களே சான்று. உலகின் 4 பெருங்கோவில்களில் ஒன்றாக இருந்து விசுவாசிகளையும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்து வந்த ரோம் நகரின் மேரி மேஜர் என்ற அன்னை மரியா திருத்தலம் இன்று பெரிய அளவில் மக்களை கவர்ந்து வருகின்றது என்றால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளது ஒரு காரணம். அண்மை கால திருத்தந்தையர்கள் வழக்கமாக புனித பேதுரு பெருங்கோவிலிலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்க, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரியா மீது அளவற்ற பக்தி கொண்டவராக இருந்ததால் அந்த பெருங்கோவிலில் உள்ள சாலூஸ் போப்புலி ரொமானி என்ற அன்னை மரியா திருவுருவப் படம் வைக்கப்பட்டிருக்கும் சிற்றாலயத்திற்கு அருகில் அவர் விருப்பப்படியே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த பெருங்கோவில் குறித்து இன்றைய நம் நிகழ்ச்சியில் நோக்குவோம். அன்னை மரியா திருத்தலங்களுக்கு எல்லாம் தலைமையாக விளங்குகின்றது ரோம் புனித மேரி மேஜர் பெருங்கோயில். மேரி மேஜர் என்ற பெயரிலேயே இந்த பெருங்கோவிலினுடைய பெருமைகள் தெரிய வரும். இது ரோமையில் உள்ள 4 தொன்மைமிக்க பெருங்கோவில்களில் ஒன்று. ரோம் எஸ்குலின் குன்றின் மீது அமைந்துள்ள இந்த பெருங்கோவில் 4ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஆயினும் இதற்கு முன்னதாகவே இந்த இடத்தில் மரியாவுக்கென முதலில் ஆலயம் கட்டப்பட்டதாக 13ஆம் நூற்றாண்டில் பர்த்தலோமே தே திரெந்தோ என்ற துறவி கூறியிருக்கின்றார். துருக்கி நாட்டில் உள்ள எபேசு நகரில் கிபி 431ஆம் ஆண்டில் கூடிய பொதுச்சங்கம் புனித கன்னிமரியை இறைவனின் தாயாக அதிகாரப்பூர்வமாக அறிக்கையிட்டது.
தியோதோத்தோகோஸ், அதாவது மரியா இறைவனின் தாய் என்று அறிவிக்கப்பட்ட பின்னர் புனித கன்னிமரியா பக்தியும் பரவலாகப் பரவியது. இதனால் ரோமை பேரரசில் மரியாவுக்கென பல இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட்டன. திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்துஸும் புனித கன்னிமரிக்கென எஸ்குலின் குன்றின் மீது ஆலயம் கட்ட விரும்பினார். அதற்கு முந்தைய வரலாற்றை பார்த்தோமானால், குழந்தை பேறு இல்லாத பக்தியுள்ள ஜொவானி பத்ரிசியோவும் அவரது மனைவியும் தங்களது சொத்துக்களையும் பொருட்களையும் திரு அவைக்கு நன்கொடையாக அளிக்க திட்டமிட்டனர். கிபி 358ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கும் 5ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட இரவில் புனித கன்னிமரியா ஜொவானிக்கும் திருத்தந்தை லிபேரியோவுக்கும் கனவில் தோன்றி அன்றிரவு பனி பெய்திருந்த இடத்தில் தனக்கென ஆலயம் எழுப்புமாறு கேட்டுக்கொண்டார். ஏனெனில் ஆகஸ்ட் ரோமுக்கு கடுமையான கோடை காலம். அக்காலத்தில் பனி பெய்வது நினைத்து பார்க்க முடியாதது. ஆயினும் அன்று காலையில் அவ்விடம் சென்று இவ்விருவரும் பார்த்தபோது பனி பெய்திருந்தது. எனவே அந்த இடத்தில் மரியாவுக்கென முதல் ஆலயம் எழுப்பப்பட்டதாக திரந்தோ துறவி சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த ஆலயம் பனிமய மாதா ஆலயம் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த ஆலயம் பல ஆண்டுகள் உள்ளும் புறமும் சீரமைக்கப்பட்டு தற்போதைய பெருங்கோவிலாக கம்பீரமாக கவினுற காட்சியளிக்கின்றது. இந்த புனித மேரி மேஜர் பெருங்கோவில் அக்காலத்தைப் போன்று இக்காலத்திலும் மக்கள் விரும்பிச் செல்லும் புனித இடமாக இருக்கின்றது. ஆண்டின் 365 நாட்களும் திருப்பயணிகள் கூட்டம் கூட்டமாக இந்த பெருங்கோவில் சென்று ஜெபிப்பதை காண முடிகின்றது. இங்கு ஒரு பீடத்திலுள்ள சகாயமாதா படம் நற்செய்தியாளர் புனித லூக்கா வரைந்த படம் எனவும் சொல்லப்படுகின்றது. இறைவனின் தாயான மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முதலும் மிக பெரியதும் மிக நீளமானதும் மிக முக்கியமான ஆலயமாக மேரி மேஜர் பெருங்கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த பெருங்கோவிலின் உட்புற கூரை மரத்தாலானது. 15ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த இக்கூரை ஸ்பெயினின் கஸ்தில்லா அரசி இசபெல்லா வழங்கிய தங்கத்தினால் அழகுபடுத்தப்பட்டது எனவும் வரலாறு கூறுகின்றது. மேலும் இங்கு தலைமை பீடத்திற்கு கீழ் இயேசு பிறந்த மாட்டுத் தொட்டிலின் சில மரத்துண்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த பசிலிக்கா மாட்டுத் தொட்டிலின் புனித மரியா என்றே முன்னர் அழைக்கப்பட்டது. 1854ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி மரியா பாவமின்றி பிறந்தார் என அறிக்கையிட்ட திருத்தந்தை 9ஆம் பயஸ் இந்த சிறு புனித மரக்கட்டைகள் வைக்கப்பட்டிருந்த இடத்தை புதுப்பிக்குமாறு கட்டளையிட்டார். இந்த புனித மரக்கட்டளைகள் 642ஆம் ஆண்டில் திருத்தந்தை 1ஆம் தியோதோர் காலத்தில் ரோமைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தன. இந்த பெரும் கோவிலில்தான் மிகவும் புகழ்வாய்ந்த மற்றும் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு மிக நெருக்கமான சாலூஸ் போப்புலி ரொமானி அன்னை மரியா திருவுருவப் படம் உள்ளது. 590ஆம் ஆண்டு ரோம் நகரில் கொள்ளை நோய் பரவியிருந்த வேளையில் திருத்தந்தை பெரிய கிரகரி அவர்கள் சாலூஸ் போப்புலி ரொமானி என்ற இந்த திருவுருவப் படத்தை நகரெங்கும் ஊர்வலமாக எடுத்துச் சென்றார். அன்று முதல் இந்த உருவப்படம் ரோம் நகரின் மீட்பாக விளங்குகின்றது. கோவிட் பெருந்தொற்று இத்தாலியையும் உலகையும் வெகுவாக வதைத்து வந்த 2020ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேரி மேஜர் பெருங்கோவிலில் உள்ள சாலூஸ் போப்புலி ரொமானி திருவுருவத்திற்கு முன்னும் சான் மர்ச்செல்லோ ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள அறையப்பட்ட கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்னும் ஜெபித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே வண்ணம் 2020 மார்ச் 27ஆம் தேதி ஆள் நடமாட்டம் ஏதுமற்ற புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கோவிட் பெருந்தொற்று தீர வேண்டுமென திருத்தந்தை மேற்கொண்ட சிறப்பு ஊர்விய தோர்வி வழிபாட்டில் சாலூஸ் போப்புலி ரொமானி திருவுருவப் படமும் அறையப்பட்ட கிறிஸ்துவின் சிலுவையும் வைக்கப்பட்டிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த பெருங்கோவிலின் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார். தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த நாள் காலையிலேயே, அதாவது 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதியே புனித மேரி மேஜர் பேராலயத்திற்கு பயணம் செய்து அன்னை மரியா திருவுருவத்தின் முன் ஜெபித்து தன் பணிகளை துவக்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். அதுபோல் எனது மண்ணக வாழ்வின் இறுதி பயணம்
பழம் பெருமை வாய்ந்த இந்த மரியன்னை பெருங்கோவிலில் முடிவடைய வேண்டுமென நான் விரும்புகின்றேன் என்றும் எழுதி வைத்துள்ளார். எனது ஒவ்வொரு வெளிநாட்டு திருப்பயணத்தின் போதும் தொடக்கத்திலும் முடிவிலும் இறைவேண்டல் செய்ய நான் இங்கு வருகின்றேன் என்றும், நம்பிக்கையுடன் எனது உள்ளத்தின் நோக்கங்களை தூய்மைமிகு அன்னை மரியாவிடம் ஒப்படைத்து அவருடைய இளகிய மற்றும் தாய்வழி கவனிப்பிற்கு நன்றி செலுத்துகின்றேன் என்றும் உருக்கமாக தன் இறுதி விருப்ப ஆவணத்தில் கூறியுள்ளார். உடல் சுகவீனமுற்று 38 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பும் வழியிலும் நேரடியாக வத்திக்கானிற்கு வராமல் புனித மேரி மேஜர் பெருங்கோவில் சென்று வாசலில் அங்குள்ள தலைமை குருவை சந்தித்து தன் சார்பாக அன்னை மரியா திருவுருவத்திற்கு மலர்க்கொத்தை சமர்ப்பிக்குமாறு கேட்டு மலர்க்கொத்தையும் வழங்கினார். பின்னர் உடல் நலமுற்றிருந்த நிலையிலும் ஏப்ரல் 12ஆம் தேதியன்று சனிக்கிழமை, அதாவது புனித வாரத்தின் முதல் நாளாகிய குருத்து ஞாயிறுக்கு முந்தைய நாள், வத்திக்கானுக்கு ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மேரி மேஜர் பெருங்கோவில் வந்து சக்கர நாற்காலியில் அன்னை மரியா திருவுருவம் முன், அதாவது சாலூஸ் போப்பொலி ரொமானி திருவுருவம் முன் சிறிது நேரம் ஜெபித்தார். தனது தலைமைத்துவ பணியின் 12 ஆண்டுகளில் 126 முறைகள் ரோம் புனித மேரி மேஜர் பெருங்கோவில் சென்று ஜெபித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். தன் பதவி காலத்தின் போது புனித மேரி மேஜர் பெருங்கோவிலில் உள்ள அன்னை மரியா திருவுருவத்திற்கு 2023ஆம் ஆண்டு தங்க ரோஜா ஒன்றையும் பரிசளித்துள்ளார் நம் திருத்தந்தை பிரான்சிஸ். 1551ஆம் ஆண்டு திருத்தந்தை 3ஆம் ஜூலியஸ் அவர்களாலும், 1613இல் திருத்தந்தை 5ஆம் பவுல் அவர்களாலும் சாலூஸ் போப்பொலி ரொமானி அன்னை மரியாவுக்கு வழங்கப்பட்ட தங்க ரோஜாக்கள் நெப்போலியனின் படைகள் திருத்தந்தையின் நிர்வாகத்தின் கீழிருந்த இடங்களை முற்றுகையிட்டபோது காணாமல் போன நிலையில் 2023ஆம் ஆண்டு இத்திருவுருவத்திற்கு தங்க ரோஜா ஒன்றை பரிசளித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். மேரி மேஜர் பெருங்கோவிலுக்கு உள்ளேயுள்ள சாலூஸ் போப்பொலி ரொமானி, அதாவது ரோம் மக்களின் மீட்பு என்ற பெயருடன் அமைந்துள்ள அன்னை மரியாவின் திருவுருவப் படத்தை தாங்கியிருக்கும் சிற்றாலயத்திற்கு அருகில் திருத்தந்தையின் கல்லறை அமைந்துள்ளது. திருத்தந்தையின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நம்பிக்கையின் மாதிரியே மரியே, நீ நானிலத்தோர் வாழ்வின் நாயகியே. நம்பிக்கையின் மாதிரியே மரியே, நீ நானிலத்தோர் வாழ்வின் நாயகியே. உப்போல் அன்பு உம்மை நீதி வழி நின்று இறை நம்பிக்கையில் வாழ எமக்கருளே. நம்பிக்கையின் மாதிரியே மரியே, நீ நானிலத்தோர் வாழ்வின் நாயகியே. வானிறைவன் வாழ்த்தினையே உவப்புடனே ஏற்றாய், அவர் வார்த்தையினை இதயத்தில் உயிர் போல காத்தாய். ரோம் புனித மேரி மேஜர் பெருங்கோவில் குறித்து இன்றைய அன்னைவோர் அதிசயம் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். தென் சூடான் தலைவர்களின் கால்களை முத்தமிட்டு அமைதியின் பரிசை வேண்டி கேட்டுக்கொண்டவர் திருத்தந்தை பிரான்சிஸ் என்றும், தலைமுறைகளுக்கு இடையிலான சந்திப்பு, உரையாடல் போன்றவற்றை அதிகமாக வலியுறுத்தியவர் அவர் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் லியோனார்தோ சாந்திரி. ஏப்ரல் 30 புதன்கிழமை அன்று மாலை புனித பேதுரு பெருங்கோவிலில் இறைப்பதம் அடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கான 9 நாள் ஜெபக்காலத்தின் 5ஆம் நாள் திருப்பலியை நிறைவேற்றிய போது இவ்வாறு கூறினார் கர்தினால் லியோனார்தோ சாந்திரி. நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கேற்ப தனது சகோதரர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்திய திருத்தூதர் பேதுரு, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் நமக்காக என்றும் வாழ்கின்றார் என்பதை தனது வாழ்வில் அதிகமாக வலியுறுத்தினார் என்றும்,
தலைமை ஏற்பது பணியாற்றுவது என்ற விழிப்புணர்வுடன் நாம் ஒவ்வொரு நாளும் பணியாற்ற அழைக்கப்படுகின்றோம் என்றும் வலியுறுத்தினார் கர்தினால் சாந்திரி. முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இல்லாமல் எதிர்காலம் இல்லை, வேர்கள் இல்லாமல் வளர்ச்சி இல்லை, புதிய தளிர்கள் இல்லாமல் மலர்கள் மலர்வது இல்லை என்று வலியுறுத்தியவர் திருத்தந்தை பிரான்சிஸ் என்றும், கடவுளின் தாயும் திரு அவையின் தாயுமான அன்னை மரியாவிடம் அளப்பரிய அன்பும் பக்தியும் கொண்டிருந்த திருத்தந்தை அவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக அன்னை மரியிடம் பரிந்து பேசுவோம் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் சாந்திரி. கர்தினால்கள் அவையில் 120 கர்தினால்கள் பங்கேற்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கும் நிலையில் திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கான்க்ளேவில் 133 கர்தினால்கள் பங்கேற்க இருப்பது இதுவே முதல் முறையாகும். இதற்கு முன் 1978 ஆண்டில் நடைபெற்ற கான்க்ளேவில் 111 பேரும், 2005 மற்றும் 2015 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற கான்க்ளேவில் 115 கர்தினால்கள் மட்டுமே பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வருகின்ற மே 7 புதன்கிழமை மாலை தொடங்க இருக்கும் கான்க்ளேவில் 135 கர்தினால்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 2 கர்தினால்கள் இதில் பங்கேற்க முடியாத காரணத்தை வெளியிட்டுள்ளனர். மே 7 புதனன்று தொடங்க உள்ள கான்க்ளேவ் கடவுளின் விருப்பத்தையும் அருளையும் நாடும் விதமாகவும் ஆன்மீக தெளிந்து தேறுதலை வெளிப்படுத்தும் விதமாகவும் இருக்க இறைமக்கள் அனைவரும் ஜெபிக்க வேண்டுமென்று அழைப்பு விடுத்துள்ளது திருப்பீடம். திரு அவையை வழிநடத்த இருக்கும் 267வது திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்காக கர்தினால்கள் அனைவரும் ரோமில் ஒன்று கூடி கான்க்ளேவ் நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள நேரம் அவர்கள் அனைவருக்காகவும் இறைமக்கள் அனைவரும் சிறப்பான முறையில் ஜெபிக்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளது திருப்பீடம். புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பும் கடமையும் கொண்ட இந்நேரத்தில் இறைமக்களின் வல்லமையுள்ள ஜெபம் கர்தினால்கள் அவைக்கு தேவை என்றும், திரு அவையில் கிறிஸ்துவின் ஒரே உடலின் உறுப்பினர்கள் நாம் அனைவரும் என்ற ஒற்றுமையை வளர்க்கும் உண்மையான ஆற்றலினை ஜெபத்தின் வழியாக பெற முடியும் என்றும் கர்தினால்கள் நினைவு கூர்ந்துள்ளனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அடக்க திருப்பலியின் போது உலகெங்கிலும் இருந்து வந்திருந்த மக்களுக்கு பாதுகாப்பும் சிறந்த போக்குவரத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து உதவிய ரோம் நகர தன்னார்வலர்கள் மற்றும் அமைப்புசார் நிறுவனங்களுக்கு தனது நன்றியினை தெரிவித்துள்ளார் கர்தினால் ஜோவானி பத்திஸ்தா ரே. அண்மையில் இறைப்பதம் அடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அடக்க திருப்பலி நிகழ்வுகள் மற்றும் மேரி மேஜர் பெருங்கோவிலில் அடக்கச் சடங்கு ஆகியவை நடைபெற்ற போது அதற்கு பெரிதும் உதவிய ரோம் நகர காவலர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள், போக்குவரத்து பணியாளர்கள், தன்னார்வலர்கள், தனியார் மற்றும் பொது நிறுவன அமைப்பு சார்ந்தவர்கள் ஆகிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து ரோம் நகர மேயர் குவல்தியரி அவர்களுக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார் கர்தினால் ஜோவானி பத்திஸ்தா ரே. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல்நலமின்றி மருத்துவமனையில் இருந்தபோதும் அவர் இறைப்பதம் அடைந்து அடக்க திருப்பலியானது வத்திக்கான் வளாகத்தில் நடைபெற்ற போதும் ஏராளமான மக்கள் உலகின் பல பகுதிகளிலிருந்து அவருக்கு தங்களது ஜெபத்தையும் உடனிருப்பையும் வெளிப்படுத்தி வந்ததற்கு நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார் கர்தினால் ரே. யூபிலி ஆண்டு 2025 முன்னிட்டு கடந்த ஜனவரி மாதம் முதல் சிறப்பு குழுக்களுக்கான யூபிலிகள் வத்திக்கானில் நடைபெற்று வந்த நிலையில் மே மாதம் 1 முதல் 4ஆம் தேதி வரை நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தொழிலாளர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கான யூபிலி நாளானது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மே 1 வியாழன் முதல் 4 திங்கட்கிழமை வரை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த யூபிலியானது மே 4 திங்கட்கிழமை முதல் 5 செவ்வாய்க்கிழமை வரை சிறப்பிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நாட்களில் ரோம் நகருக்கு வருகை தரும் திருப்பயணிகள் அனைவரும் யூபிலி ஆண்டின் நிறைப்பலனை பெறும் பொருட்டு பெருங்கோவில்களின் புனித கதவு வழியாக நுழைந்து ஜெபித்து பலனடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்களது செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.